மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்புகள் தரக்கூடிய தினமாக அமையும். இந்த தினத்தில் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாறுதல்கள், அதனால் மனசில் ஒரு இலக்கம் இதெல்லாம் ஏற்படும். நமக்கு ரொம்ப நிம்மதியாக போச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சில மாற்றங்கள் இதெல்லாம் வரும். அதனால் ரொம்ப ஒரு சந்தோஷமாக அலுவல்களை முடித்து விட்டு வரும்பொழுது ஒரு சந்தோஷத்துடன் வரக்கூடிய அளவில் சில நன்மைகள், சில மாற்றங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் நடப்பதற்கான ஒரு காலகட்டம், முன்னேற்றமான ஒரு தினம். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமை என்பது பிரகாசிக்கிறது. ஆனால் அதற்கான அந்த பிரகாசத்தை சகிக்க முடியாதவர்களும் இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை போட்டுகிட்டே இருக்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க. இன்றைக்கி அந்த முட்டுக்கட்டை போட்டவர்களுடைய கை ஒருவேளை ஓங்கலாம். அதனால் நீங்கள் உங்களுடைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களால் முடிந்ததை செய்துவிட்டு அமைதியாக இருப்பது நல்லது. என்னன்னா, எப்படி இருந்தாலும் உங்களுடைய திறமை நிச்சயமாக பேசும். நெகட்டிவாக இருக்கிறவங்க, முட்டுக்கட்டை போடுறவங்க, மற்றவர்களை குறை சொல்லியே வாழ்பவர்கள், இவர்கள் எப்படியுமே ஒரு நாளைக்கு எக்ஸ்போஸ் ஆகி தான் ஆகணும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்க உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு நல்ல சில விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு காலகட்டம். அதாவது வருவாய் உயர்த்துவதற்கு, அப்புறம் செய்கிற தொழிலில் நல்ல பெயரை வாங்குவதற்கு, தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த திருமணத்திற்கான நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள், அதற்கான நல்ல வரன்கள் சேருவது போன்ற நன்மைகளை எல்லாம் நிறைத்து தரக்கூடிய நல்ல தினமாக இருப்பதால் ஒரு சுபமான தினமாக இதை நீங்கள் கொள்ளலாம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம், தெய்வ அனுகூலம் மிக்க தினம். இந்த தினத்தில் நீங்கள் நாராயணனை வணங்கி இந்த தினத்தில் இருக்கும் பொழுது பலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். மனசில் நிம்மதி ஏற்படும், மனதுக்கு இனிய மாற்றங்களும் ஏற்படும். அதனால் ஆக்கப்பூர்வமான நன்மைகளை தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் அனுகூல சத்துருவாங்க, நமக்கு நன்மைகள் செய்யக்கூட அது மாறிவிடும். அது போன்ற சில நிகழ்வுகள் நிகழ்வதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. சில விஷயங்களில் நமக்கு சேரக்கூடிய செய்திகள் நமக்கு ஒரு எரிச்சலை ஊட்டினாலும் அது நன்மையாகவும் முடியும். ஸோ அதுபோல் சில மாற்றங்களை தரக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. அதனால் எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல், எந்த ஒரு விஷயத்தையும் இதுதான் அதற்கு தீர்வு என்று நினைக்காமல் உங்களுடைய கடமையை செவ்வனே செய்யுங்கள். நன்மைகள் தானாக உங்களுக்கு சேரும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம், நல்ல வெகுமதிகள் சேரும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரு காலம் ஏற்படும். நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் ஏற்படும். ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா நல்ல லாபத்தை தரக்கூடிய வகையில் முதலீடுகள் இருக்கும். மொத்தத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் கொஞ்சம் கடுமையான ஒரு வேலை பளு இருக்கும். இந்த விஷயத்தை இவர் எப்படி செய்து முடிப்பார் அப்படின்னு ஒரு நினைக்கக்கூடிய அளவில் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட திணிக்கப்படும். இருந்தாலும் இறுதியில் உங்களுடைய தனித்தன்மை வெளிப்பட்டு
இப்படிப்பட்ட ஒரு மனிதரா என்று வியக்க வைக்கும் அளவில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயரையும் புகழையும் பெறுவீர்கள். கடினமான ஒரு உழைப்புக்கு பின்பு திறமை வெளிப்பட்டு அதனால் புகழ் வரக்கூடிய ஒரு தினமாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இருந்த பண கஷ்டங்கள் தீர்வதற்கான வழிமுறைகள் பிறக்கும். சில கடன்களை எல்லாம் பேங்க்லேருந்து சில கடன் இதெல்லாம் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது வருவதற்கான ஒரு கதவுகள் திறக்கும். மேலே மேலே நன்மைகளை தரக்கூடிய, உங்கள் மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாகத்தான் நாளைய தினம் உங்களுக்கு விளங்கப் போகிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினத்தை போல இந்த தினம் அமையும் உங்களுக்கு. அதனால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம சொல்கிறது ஒன்று சொல்லியிருப்பாங்க, நடக்கிறது வேறையாக இருக்கும். அதனால் ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக இது அமைகிறது. உங்கள் செய்கிற தொழிலில் ரொம்ப கவனமாக செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டும். பேசக்கூடிய பேச்சுக்கள்லையும் கவனமாக இருக்கணும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கிற தொழிலில் சில அனுகூலங்கள் ஏற்படும். அதனால் உங்களுடைய திறமை, நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க எவ்வளோ நாளாக அப்படின்றது புகழ்ந்து பேசப்படும். உங்களுக்கு நினச்சிருக்கலாம், நம்மளை யாரும் கவனிக்கவில்லை, நாம் இன்னும் நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டும், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கோம், நம்மளை கவனிக்கலைன்னு நினைக்கிற இடத்துல அப்படி இல்லை என்று உங்களுக்கு தெரிய வரும். அதனால் மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய தினமாகவே அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சுற்றுப்பயணம் சம்பந்தமாகவோ இல்லை வெளிநாட்டில் இருந்தோ நல்ல செய்திகள் வந்து சேரும். சில நேரங்களில் நீங்கள் க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும், க்ஷேத்திராடனம் போயிட்டு வரலாம் நீங்கள் நினைக்கலாம். அப்படி நினைக்கக்கூடிய வகையில் ரொம்ப அற்புதமான அது மாதிரியான பயணங்கள்லாம் அமையும். தெய்வ தரிசனம் கிட்டும், மனதுக்கு இனிய நிகழ்வுகள் எல்லாம் நிகழும். மொத்தத்தில் ரொம்ப ஆக்கப்பூர்வமான ரொம்ப நல்ல ஒரு தினமாக இது உங்களுக்கு அமைந்துவிடும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. ஆனால் இந்த சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் இந்த தினத்தில் முதல்ல தடைகளை போல தோன்றினாலும் அந்த தடைகளே வெற்றிக்கான படிகளாக மாறிவிடும். அது போன்ற தினமாக இருப்பதால் நெஞ்சுரத்துடன் நீங்கள் செயல்பாடுகளை செய்ய வேண்டும். எந்த விஷயத்திலையும் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோலாம் நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் கடுமையான உழைப்பாளி, நீங்கள் சிறப்பாக செயல்படுபவர். அதே ஒரு வேகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மற்றவர்கள் ஆரம்பத்தில் தவறாக பேசினாலும் தவறாக சித்தரித்தாலும் உங்களை பற்றி கேலி பேசினாலும் அவர்கள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்படுவார்கள். சந்திராஷ்டம தினம் என்பது உங்களுக்கு ஒரு அனுகூல தினமாகவே மாறிவிடக்கூடிய அளவுக்கு சிறப்பான தினமாக இது அமைகிறது.